Hey guys, welcome back to Tamil and Tech channel. Okay guys, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் மணி ஏர்ன் பண்ண முடியுமா உங்கள் கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ டெலகிராமில் மணி ஏர்ன் பண்ண முடியும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட்டை இந்த குரூப்பில் போய் ஷேர் பண்ணுங்கள், அந்த குரூப்பில் போய் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு மணி கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றா இல்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் நம்ம சேனல்லே. கிரிப்டோவில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது அண்ட் அதோட வேல்யூ எவ்வளோ ஆச்சு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட வச்சு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐக்கானில் கொடுக்குறேன். பார்க்கல அப்படின்னா அதோட காயின்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்பையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா அப்ராக். இன்றைக்கி 2 ஆப் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்த அந்த அப்ராக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நியர் வேலட் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ண போகிற ஆட் காயின் அப்படின்ற இந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது நம்ம டெலகிராம்லேயே ரன் பண்ணலாம், எந்த ஒரு வெப்சைட்டும் போக தேவையில்ல, நீங்கள் தனியாக ஆப்பும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண தேவை, ஜஸ்ட் உங்கள் டெலகிராமே போதும் இதை ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இது இப்போ வந்திருக்குது பேர் பார்த்தீங்கன்னா ஆட் காயின். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்தது பார்த்தீங்கன்னா நாட் காயின் அப்படின்ற இன்னொரு காயினும் வந்துச்சு, ஓகேவா. ஸோ அந்த காயினோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $0.02 நவ். பட் அப்போ லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா $0.01 வந்துச்சு. இந்த காயின் பார்த்தீங்கன்னா அப்போ டெலகிராமில் வந்துருந்துச்சு. இதில் நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டாங்க, ஓகே. அதாவது எவ்வளோ காயின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000-20,000 காயின் பார்த்தீங்கன்னா சும்மாவே பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. அதாவது ஜஸ்ட் டெய்லி அந்த 2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறது அந்த போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் தான். ஸோ அது போல் அவங்க யூஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போது நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 30,000 வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30,000 காயின் வச்சுருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா 0.02 இப்போ கரண்ட் ஸ்டேட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $600, ஓகே. $600 சும்மாவா? இப்போ $600 வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். $600 வேல்யூ, டாலர் இன் ருபீஸ் கொடுக்குறேன். ஸோ 49,000, கிட்டத்தட்ட 50,000. இது போல் பார்த்தீங்கன்னா இதோட காயின் ரேட்டும் மாறும். ஸோ அதனால் மாறும் மீன்ஸ் அப்படி இல்லை, கண்டிப்பாக மாறிடும். அதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ஏறி தான் வரப்போகுது. இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். பட் இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்ல, டெலகிராமே போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா 2 ஹவருக்கு ஒரு வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் கிளைமும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அண்டு இதையும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸோட போஸ்ட் வந்தோம் நம்ம சேனலில். செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன், மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் அண்ட் பேடிஎம்மில் ஏர்ன் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா போடுவோம். ஃபுல் டீட்டெயில்ஸோட உங்களுக்கு போஸ்ட் வந்துடும். லீவ் அ கமெண்ட்ன்ற ஆப்ஷனில் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா. ஸோ அண்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆப் லிங்கை கிளிக் பண்ணாலும் இந்த டேரெக்டாக இந்த போஸ்ட்டில் இருக்க இந்த டெலகிராமுக்கு தான் வரும். ஏன்னா டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா சில டைம் பார்த்தீங்கன்னா எதுலையாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அடிச்சிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்கும். அதனால் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை அழுத்தி ஆளில் வச்சிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். பட் ஆளில் வைக்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ரீச் ஆகும். இது போல் டெலகிராமில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டிட்டு வரும், ஓகேவா. ஸோ கூட்டிட்டு வரும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும். நீங்கள் இங்கே ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக இப்படி தான் ஓப்பன் ஆகும். இது டெலகிராமில் ஒரு வெப்சைட் மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வரும். வி ஹாவ் டு கிரியேட் அ யூனிக்யூ நியர் அட்ரஸ் அப்படின்ட்டு. பட் இந்த சீட் ப்ரேஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது முக்கியம். இதில் இந்த பட்டன் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணதோட வச்சுக்காமல் அதை தூக்கிட்டு போயிட்டு ஒரு நோட் பேடில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா. ஸோ நோட் பேடில் சேவ் பண்ணி வைக்கிறது முக்கியம். ஏன்னா அடுத்த வாட்டி நீங்கள் சப்போஸ் டெலிட் ஆகிடுச்சு அக்கௌண்ட் அப்படின்னாலும் இதை நீங்கள் போட்டு தான் இது பண்ண முடியும், ஓகேவா. ஆர் விட்ரா பண்ணும்போது திடீர்னு கேட்பானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இது போல் வரும். இதில் நீங்கள் கிளைம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்துடும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்கள் கிளைம்னு கொடுத்துக்கலாம், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆப்குள்ளே போயிடலாம், ஓகே. சாரி, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிடுச்சா, ஸோ அதே போல் தான் இருக்கும். நீங்கள் இப்போ எனக்கு ஃபுல்லாக இருக்குது, ஓகே. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளைம் ஆட்டுன்னு கொடுத்தா பார்த்தீங்கன்னா இப்போ கிளைம் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, கிளைம் ஆகிடுச்சு கை. ஸோ இது 1 ஹவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கப்புறம் கிளைம் பண்ணலாம். 2 ஹவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிறதுக்கான டைமு. ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நடுவிலையும் கிளைம் பண்ணலாம், இல்லை ஃபுல்லானவங்க தான் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 0.26, எந்த ரெஃபரும் இல்லை, எதுவும் இல்லை, டேரெக்டாக நான் ஏர்ன் பண்ண காயின்ஸு. ஸோ இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ எப்படி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா
மிஷின்ன்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட் அப்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த ட்விட்டராக இப்போ அது என்ன ட்விட்டர் தான் மாற்றிட்டாங்களே, ஸோ எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் போய்ட்டு அதை அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்குது. அண்ட் ஏதாவது அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா காயின்ஸ் எல்லாமே இருக்குது. நான் பேக்கப் சீட் ப்ளேஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் காயின்ஸை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு காயின்ஸ் இது போல் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீயாக காயின்ஸ் சென்ட் பண்ணுறது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ரீன்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈச் ஆட் காயின் கிளைம் இந்த டிரான்சாக்ஷன் நியர் பிளாக் செயின். ஒவ்வொரு இதுக்கும் டிரான்சாக்ஷனுக்கு பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்தே பிடிச்சிருவாங்க. அதை கிளைம் பண்ணுறதுலேருந்தே கொஞ்சம் பிடிச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு ஒரு கேஸுன்ற ஒரு இது கிடைக்குது. ஓகே, ஸோ இது மூலிமா நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா அதை கிளைம் பண்ணும்போது ஒரு டிரான்சாக்ஷன் ஃபீ இல்லாமல் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும் அப்படின்னா அதில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது போல் நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அது மூலிமா நமக்கு காயின்ஸ் கிடைக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த ஒரு பேஜுக்கு போகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அப்படியே ஃபாலோ மட்டும் கொடுத்துட்டு பேக் வந்துடலாம். ஸோ அதுக்கடுத்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஒன் கேஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து எதாவது கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இது இல்லாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே, ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ்க்கு ஒன்று கிளைம் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு 2 ஹவர்ஸ்க்கு வந்தால் கொஞ்சம் கடுப்பாக இருக்குமே ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பூஸ்ட்டுன்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆட் காயின்ஸை வச்சு நீங்கள் ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது பாருங்கள் 0.21 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மொத்தமாக கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதோட காஸ்ட்டு 0.2 ஆட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அது போல் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ்னு ஒன்று இருக்குது, பேசிக் வுட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிஷின் மாதிரி. ஓகே, ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மைனிங் பூஸ்ட் அதிகமாகும். ஸோ இதே ஃபயர் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அதிகமாகும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 1 ஹவருக்கு 0.05 இப்போதைக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதே நீங்கள் பூஸ்ட் பண்ணிங்கன்னா 0.0075 பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம கொடுக்குற காஸ்ட்டு 0.2. ஓகேவா? ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா டாஸ்க் இருக்குது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அதை காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அகைன் மைனிங்குள்ளே வந்துக்கலாம். அண்ட் இதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வரும். நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 20% பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்காக கிடைக்கும். அதாவது இப்போ வச்சுருக்கிறது வந்து 20% பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 5% பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கிளைம் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு 5% பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதனால உங்கள் வீட்டில் இருக்க மொபைல்லையும் மைண்ட் பண்ணி விடுங்க. மொத்த காயின்ஸும் நீங்கள் சேர்த்து ஒரே வேலெட்டு கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் நேமும் லோகும் சைடில் போடுறேன். ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு அந்த ஆப்லேருந்து நீங்கள் பேங்க்குக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் ஆப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் ஆப் லிங்க்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈஸி தான். நீங்கள் அதில் கிளைமெல்லாம் ஒவ்வொரு வாட்டி போய் பண்ணுன்ற அவசியமே இல்லை. அண்ட் இது ஆல்மோஸ்ட் இன்னும் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ இதோட காயின் ஒரு காயினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $1 மேலே. அப்போ நீங்கள் 15 காயின் சேர்த்திங்க அப்படின்னா $1 மேலே. ஓகேவா? ஸோ ஒரு காயினோட வேல்யூ $1 இல்லை, 15 காயினோட வேல்யூ $1 மேலே. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே போதும், அது பாட்டுக்கு மைன் ஆகிட்டே இருக்கும். இதில் எப்படி இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு எவ்வளோ காயின்னு வேலெட்டில் காட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க மொபைலுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ எத்தனை மொபைல் இருக்கோ அத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணி விடுங்க. ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விடாதுன்னு சொல்லிடுங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது 10 மடங்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைன் ஆகும். ஓகே, அதாவது இப்போதைக்கு மைன் ஆகுறது 1 ஹவருக்கு எனக்கு இவ்வளோ கிடைக்குதா, இதே 10 மடங்குனா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதனால் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட 1%க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் பூஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதனால் ரெஃபர் பண்ணுங்கள். அண்ட் இதுலேருந்து நீங்கள் வித்ட்ராவும் பண்ணலாம். $10 மினிமம் இருந்தாலே போதும். நீங்கள் இதுலேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணலாம். அதாவது எப்படின்னா உங்களோட பர்டிகுலர் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிவிட்டு, அதாவது கிரிப்டோ வேலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரிப்டோ வேலெட்லேருந்து பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் பாருங்கள் 19 காயின்ஸ் இருக்குது. அதோட வேல்யூ $1.6. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அங்கே இன்வைட்டுன்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இன்வைட் லிங்க் வரும். ஓகேவா?
ஸோ அந்த இன்வைட் லிங்க் இது தான் இருக்கும். ரெஃபரல் லிங்க் ப்ளஸ் வில்லேஜ் அண்ட் ரெஃபரல் லிங்க்னு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த ரெஃபரல் லிங்க்கை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க மொபைலுக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கேயே எதுவும் ஷோ ஆகாது, இந்த பாட்டில் தான் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ மிஸ் பண்ணியிருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா மறக்காமல் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வச்சா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். மது லவ் யூ, பை பை கைஸ், டேக் கேர்.